ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பரான எக் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. முட்டையை நல்லா பாயில் பண்ணிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து இன்ஸ்டன்ட் சிக்கன் 65 பவுடர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அது வேணான்னா மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் சிக்கன் 65 பொடி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த சிக்கன் 65 பவுடர் தான் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு கரிஞ்சிடாமல் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் முட்டையை சேர்க்கும்போது லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போனா மஞ்சக்கரு வந்துட்டு உதிராமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லா முட்டையும் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு நம்ம சேர்த்துடலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தெறிக்கும். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், லெமன் சாதம், உப்பு பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா வேகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரியே மஞ்சக்கரு எதுவுமே உதிரல, சூப்பராக அப்படியே இருக்குது. இந்த மாதிரி தள்ளி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த மிச்சம் இருக்கிற மசாலா, உளுந்த மசாலா நம்ம எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். முட்டை சாப்பிடாத குழந்தைய கூட சாப்பிட்ருவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சூப்பரான எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.